கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 சாமுவேல் 18:28 ராஜாவாகிய ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் மரித்து போன செய்தியை தாவீதிடம் சொல்வதற்காக இந்த சாதோக்கின் குமாரன் அகிமாஸ் யோவாபிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு இவனுக்கு முன்பாக ஓடிப்போன கூஷியை முந்தி சென்று இந்த செய்தியை அறிவிக்கும்படி தாவீதிடத்திலே வருகிறான். ராஜாவிடம் அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓடிய அகிமாஸ் ராஜாவுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி இந்த செய்தியை சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவில் விசுவாசியாக இருக்கிற நீங்கள் உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் மனம் நொந்து வாழுகிற ஜனங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சுமந்து செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதபடியால் அவர்கள் இருளிலே நடந்து தடவி திரிகிறார்கள். தேவன் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அழைப்பு வரும்போது தங்களுடைய பாவங்கள் மற்றும் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற காத்திருப்பவர்களுக்கு அறிவிக்கும்படி நற்செய்தியை சுமந்து ஓடுங்கள். கூஷியைப் போல மற்றவர்களும் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் அறிவிக்கட்டும், நாம் அமைதியாயிருக்கலாம் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். பிரியமானவர்களே, உங்களை நம்பி தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றும்படி உற்சாகமும் வைராக்கியமும் நிறைந்தவர்களாய் செயல்படுங்கள். உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த உங்கள் ராஜாவுக்கு சேவை செய்யும்படி இன்றைக்கே அர்ப்பணிப்பீர்களா? தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. உம்முடைய பணியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நம்பி கொடுத்த எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற எங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. ஒரு நாளும் நாங்கள் அமைதியாய் இருந்து விடாதபடி உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. பாவத்திலும் சாபத்திலும் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.